ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான புட்டை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதும் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயமும் தக்காளியும் கருவேப்பிலையும் பச்சை மிளகும் மல்லிக்கீரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்து கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கிடுங்க. நான் உப்பு போட்ட வீடியோ மிஸ் ஆகிட்டு. மார்னிங் வச்ச புட்டில் ஒரு துண்டு மீதமாட்டி இருக்குது. இந்த புட்டை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அதிலையே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் போடும்போது நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டை அடித்து வச்சுருக்கதையும் இதுக்கு கூடவே ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணினா போதும். வெங்காயம் வதக்கினதுக்கு கூடவே இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது லெஃப்ட் ஓவர் புட்டில் தான் நம்ம செய்திருக்கோம். மார்னிங் வச்சதாக இருக்கட்டும் அல்லது நைட்டு வச்சதாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அதை எடுத்து கூட இப்படி செய்யலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டும் சாப்பிடலாம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். புட்டை நல்லா உதிர்த்திட்டு இந்த மசாலா கூடவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாட்டு இருக்கும். சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்தால் கூட இந்த மசாலாவில் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். ஃபைனலாக மல்லிக்கீரை தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். அந்த ஆவியிலேயே இருந்து புட்டு நல்ல சாஃப்ட் ஆயிரும். மீதமான புட்டில் நல்ல டேஸ்டியான ரெசிபி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.